கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. தங்கத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, டைமண்டுக்கு ஒரு மதிப்பு உண்டு, அமெரிக்கன் டாலருக்கு ஒரு மதிப்பு உண்டு. பாருங்க, இந்த உலகம் மனிதர்களை, அதாவது நம்மை மதிக்கிற விதம். ஒரு அரசியல்வாதிக்கு நாம் ஒரு வாக்காளர், ஒரு வியாபாரிக்கு நாம் ஒரு கஸ்டமர், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாம ஒரு நோயாளி, ஒரு எல்ஐசிக்கு நாம ஒரு பாலிசிதாரர், ஒரு நடிகருக்கு நாம ஒரு ரசிகர். இந்த உலகம் அப்படிதான் மனிதனை பார்க்கிறது. மனிதனுடைய பதவிக்கு மதிப்பு இருக்கு, மனிதனுடைய பணத்திற்கு மதிப்பு இருக்கிறது, மனிதனுடைய படிப்புக்கு மதிப்பு இருக்கிறது, மனிதன் ஜாதிக்கு மதிப்பு இருக்கிறது, மனிதனுடைய கலருக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு மட்டும் எந்த மதிப்பும் இல்லை. நம்மிடத்துல ஒண்ணும் இல்லைன்னா நமக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் தேவன் அப்படி நம்மை பார்க்கவே இல்லை. நம்மிடத்துல உள்ள எதற்கும் தேவன் மதிப்பு கொடுக்கறதில்ல. நமக்கு ஒருவருக்கு மட்டுமே தேவன் மதிப்பு கொடுக்கிறவராயிருக்கு. ஏன் நம்மை தேவன் அவ்வளவாய் மதிக்கிறார் என்றால், தேவன் நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தாழ்ந்த ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற நிலையில இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்தபடியினாலே நாம் மதிப்புக்குரியவர். தேவன் நம்மை ரொம்ப மதிக்கிறார். இந்த உலகத்துல மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஒரு கிரவுனாக, கிரீடமாக மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவன் தேவைகளை எல்லாவற்றையும், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர். தேவனுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? அவர் நித்தியமானவர், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் சகல அதிகாரமும் உடையவர். அதுதான் தேவன் சாயல். நாம் அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்மை நித்தியமானவர்களாக தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார், பரிசுத்தமுள்ளவர்களாக சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, சகல அதிகாரத்துக்கும் உரியவர்களாக சிருஷ்டித்தார். ஆனால் நடந்தது என்ன? மனுஷன் பாவம் செய்தபடியினாலே மனுஷன் பலவீனனாக, அடிமையாக, வியாதியஸ்தனாக, சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டார். எனக்கு அருமையானவனே, ஆனால் தேவன் இன்னமும் நம்மை நேசித்து மதிக்கிறார். அதாவது தேவன் நம்மை அப்படியே விடவில்லை. தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு பதிலாக அவரை பலியாக கொடுத்து, விலைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அப்போ தேவன் நம்மை எவ்வளவாய் மதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் யாருமே உங்களை மதிக்கவில்லை என்றால், தேவன் உங்களை மதிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் அவருடைய சாயலாக சிருஷ்டித்து அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி விலைக்கிரயமாக மீட்டுக் கொண்ட விலையேற பெற்றவர்கள் நாம் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை இருந்தார். அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒரு நாள் குற்றம் செய்து சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். அவனை மீட்பதற்கு பணம் தேவைப்பட்டது. அந்த தாய் ஏழை தாயாய் இருந்தபடியினாலே அந்த தாய் ஒரு கல்குவாரியில வேலை செய்து
அவள் கடினமாக, அதாவது அந்த கல்குவாரி அந்த சிறைச்சாலைக்கு பின்பாக இருந்தது. அதை ஜன்னல் வழியாக அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அந்த தாய் கடினமாய் நாளெல்லாம் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் சரீரத்தை வருத்தி பணத்தை சேர்த்து வக்கீல்கிட்ட கொடுத்து என் பிள்ளையை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் சில நாட்களுக்குள்ளே மறித்து, எனக்கு அருமையாகவே அவனை மீட்பதற்காக அந்த தாய் தன் ஜீவனையே கொடுத்தார். அது போலதான் எனக்கு அருமையாகவே உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்டு நமக்குரிய மதிப்பை தேவன் நமக்கு கொடுக்கும்படியா கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக மரித்து ஜீவனையே கொடுத்தார். எனக்கு அருமையாகவே நீங்கள் மதிப்புள்ளவர், நீங்கள் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர். அதனால் எனக்கு அருமையாகவே இவ்வளவாய் தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை நேசித்தபடினால் தேவன் நம்மை எப்பொழுதும் அவரோடு கூட வைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குரிய மரியாதை அவர் கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தீரப்பா. உம்முடைய சாயலாய் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டதற்காக நன்றி. இதை அறியாமல் இன்றைக்கு யாராவது தங்களை தாழ்வோடு நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த சத்தியத்தை அறிந்து அவர்களை ஆண்டவரே நீர் கனம் பண்ணுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.